வறட்சி மாவட்டம் என்று அறியப்படும் ராமநாதபுரம் மாவட்டம். திரும்பும் திசையெல்லாம் சீமை கருவேல மரங்கள் சூழ்ந்து காடுகளாய் காட்சியளித்த ராமநாதபுரம் மழையின்றி வானம் பார்த்த பூமியாய் வறண்டு போன பொட்டல் காடு. இப்படி வறண்டு போன பூமியைத்தான் தமிழர் வேளாண்மை குழுவை சேர்ந்த விவசாயி ஒருவர் உன்சை பூமியாக மாற்றியுள்ளார். மயிலாடுதுறை மாவட்டம் நரசிங்கநத்தம் பகுதியை சேர்ந்தவர் ஞான பிரகாசம். இவர் தமிழர் வேளாண்மை குழுவின் ஒருங்கிணைப்பாளராக இருந்து இயற்கை விவசாயம் செய்து வருகிறார். அத்துடன் இயற்கை வேளாண்மை குறித்து பல்வேறு விழிப்புணர்வையும் ஏற்படுத்தி வருகிறார். விழிப்புணர்வு என்றால் பெரும் வார்த்தைகளால் விழிப்புணர்வு ஏற்படுத்துவது இல்லை, செயலால் அதனை நிரூபித்து தமிழர்களின் வேளாண்மை முறையை பயன்படுத்தி நீரை உருவாக்கி அதன் மூலம் பொட்டல் காட்டை புன்செய் காடாக மாற்றியுள்ளார் தமிழர் வேளாண்மை குழுவின் ஒருங்கிணைப்பாளரான ஞான பிரகாசம். இதனை நிரூபிக்க வறட்சி பூமியான ராமநாதபுரம் மாவட்டம் பரமக்குடி அருகே போகலூர் கிராமத்தில் கடந்த 2022ஆம் ஆண்டு 30 ஏக்கர் சீமை கருவேல மரக்காட்டை வாங்கியுள்ளார். ஓராண்டு காலம் கருவேல மரங்களை அகற்றி நிலத்தை பண்படுத்தி சீரமைத்து தமிழர் வேளாண்மை முறையின் மூலம் வரப்புகளை உயர்த்தி நெல், பருத்தி உள்ளிட்ட பயிர்களை பயிரிட்டுள்ளார். தற்போது இந்த பயிர்கள் நம்ப முடியாத அளவிற்கு செழித்து வளர்ந்துள்ளன. வரப்புகளை உயர்த்துவதால் பூமியில் உள்ள வெப்பம் தணியும் என்றும் மேகக்கூட்டம் உருவாகி மழை வரும் என்றும் இந்த முறை இயற்பியல் அறிவியலின் உச்சம் என்றும் கூறுகிறார் தமிழர் வேளாண்மை குழு ஒருங்கிணைப்பாளர் ஞான பிரகாசம். உலகம் பெருமைப்படத்தக்க தமிழர்களுடைய இயற்பியல் அறிவியனுடைய உச்சம் இது. இயற்பியல் அறிவியலினுடைய உச்சம் நீரை உருவாக்குகின்ற தொழில்நுட்பம். இயற்கையை சார்ந்து நின்று அதுதான் வரப்புகளை உயர்த்தினா அங்கே வெப்பம் தனியும், மேகக்கூட்டம் வரும், மழை பொழியும். அப்படிங்கிற இயற்பியல் அறிவை நிரூபிக்கணுங்கிறதுக்காக 2016 தொடங்கணும். இதே போன்று தமிழ்நாட்டில் எந்த பகுதியில் நீர்வரத்து இல்லை என்றாலும் அந்த இடத்திற்கு சென்று தமிழர் வேளாண்மை குழு மாணவர்கள் இணைந்து நீரை உருவாக்கும் வேளாண்மை தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி புரட்சி செய்து வருகின்றனர் இந்த ஞான பிரகாசம் மற்றும் வேளாண் மாணவர்கள். நம்ம ராமநாதபுரம் சாத்தூர்குடி உள்ள போகலூர் கிட்ட இருக்கோம். இங்கே சுற்றி நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு கருவேல மரமாக முளைச்சி எந்த ஒரு விவசாயமும் பண்ண முடியாமல் ஒரு புல்லு கூட முளைக்க முடியாத நிலமா பல வருஷங்களாக இது மாறி கிடக்கு. மோரோவர் இங்கே தண்ணி பிரச்சனை கூட பற்றாக்குறை ரொம்ப இருக்கிறதுனால விவசாயமே பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு எல்லாருமே அவங்க நிலங்களை விற்று ஊரை விட்டு வெளியேறி நகரங்களுக்கு போய் நிறைய கேப் ஓட்டிட்டு எத்தனையோ பேரை நாங்கள் சந்திச்சிருக்கோம். விவசாயமே பண்ண முடியாதுன்னு சொன்ன இடத்துல 30 ஏக்கர் நிலத்தில் சுத்தமாக அந்த கருவேல மரத்தை எல்லாத்தையும் அழித்து இதே பூமியில் வரப்போ உயர்த்தி நம்ம தமிழர் வேளாண்மையை அடிப்படையாக கொண்டு இங்கே விவசாயம் பண்ணி காமிச்சிருக்காங்க. இந்த தமிழர் வேளாண்மை குழுவில் தமிழ்நாடு முழுவதும் 2500 பேர் உறுப்பினர்களாக உள்ளனர். இவர்கள் தமிழ்நாட்டில் உள்ள வறட்சியான பகுதிகளுக்கு சென்று தமிழர்களின் பாரம்பரிய வேளாண் முறையை பயன்படுத்தி நீரை உருவாக்கும் வேளாண் புரட்சியை செய்து தரிசு நிலங்களை வளப்படுத்தி புன்செய் பூமியாக மாற்றி வருகின்றனர். இந்த விவசாய புரட்சியில் எந்தவித ரசாயன உரங்களோ பூச்சிக்கொல்லி மருந்துகளோ பயன்படுத்தப்படுவதில்லை என்று கூறும் விவசாயி இயற்கை முறையில் வெள்ளாமை செய்து சீரக சம்பா, தங்க சம்பா, பூங்கார் உள்ளிட்ட பாரம்பரிய ரக பயிர்களை சாகுபடி செய்து அசத்தி வருகிறார். பூங்காறு, 60ஆம் குருவை, தங்கச்சம்பா, சீரகச்சம்பா இந்த மாதிரி குறுகிய கால மத்திய கால நெல் ரகங்களை விதைச்சிருக்கோம். ஏன்னா தண்ணீர் வரணும், அதில் முளைக்கணும், விளையணும். நீண்ட கால நெல் ரகங்களாக இருந்தால் தண்ணீர் இல்லாமல் போயிடும். முதல் தடையாக பல நூற்றாண்டுகளாக ஒன்றுமே இல்லாத சீமைக்கருவேல் காடாக இருந்த பூமியில் கம்மாய் பாசனம் இல்லாத பூமி இது. அதில் இந்த சாதனையை நிகழ்த்தியிருக்கிறோம். ஒரு உலகளாவிய சாதனை இது. ஒரு மாபெரும் உயிரியல் புரட்சி இது. அது மட்டுமின்றி வரப்புகளில் வாழை, தென்னை, முருங்கை உள்ளிட்ட மரங்களை நடவு செய்து பராமரித்து அதன் மூலம் வருவாயீட்ட முடியும் என்றார் விவசாயி ஞான பிரகாசம். சீமை கருவேல மரங்கள் நிறைந்து தரிசாக கிடந்த நிலத்தை தமிழர் வேளாண்மை முறையில் நீரை உருவாக்கி வெள்ளாமை செய்து நல்ல மகசூலை பெற்றுள்ள விவசாயி ஞான பிரகாசத்திற்கு பல்வேறு தரப்பில் இருந்தும் பாராட்டுகள் குவிந்து வருகிறது. தமிழர் வேளாண்மை முறையை பயன்படுத்தி அனைத்து விவசாயிகளும் பயனடைய வேண்டும் என்பதே தமிழர் வேளாண்மை குழுவின் விருப்பமாக உள்ளது. மாலை முரசு செய்திகளுக்காக பரமக்குடி செய்தியாளர்
சசிகுமாருடன் ஷீபா ஜெனர்.